السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله العظيم القدرة والشان، شديد البطش والبرهان، حافظ الدين والقرآن، ما شاء الله كان، وما لم يشأ لم يكن، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. ما شاء الله كان، وما لم يشأ لم يكن، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب. وقال نبينا صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. புவிவாழ்வு புனிதம் பெற ஃபுர்கானை புவிக்கழித்த பேருபகாரி அல்லாஹுவுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. யாரை படைக்காவிட்டால் இவ்வையகத்தையே நான் படைத்திருக்க மாட்டேன் என்று இறைவன் பறைசாட்டினானோ அப்படிப்பட்ட நாயக திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் வாழ்க்கை நெறிகளை தன்னுடைய வாழ்க்கையில் கடுகளவும் பிசகாது பின்பற்றி ஒழுகிய அருமை சஹாபாக்கள் மீதும், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், குறிப்பாக புனிதம் நிறைந்த இந்த ஜுமாவினுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. இறைவனின் இறையில்லமாம் திரு கஅபா ஷரீஃபையும், இறை தூதுவரின் பூங்காவனம் ரௌலா ஷரீஃபையும், புனிதம் நிறைந்த பைத்துல் முகத்தஸையும் திரும்ப திரும்ப குடும்பத்தோடு சந்திக்கக்கூடிய நல்ல நசீபை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள்புரிவானாக. புனிதமான இந்த ஜுமாவினுடைய மஜ்லிஸிலே நாமெல்லாம் இப்படி ஒன்று கூடி அமர்ந்திருக்கிறோமோ, இதுபோன்று நாளைய சுவனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒன்று கூடி அமரக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள்புரிவானாக. இந்த களிமாவை ஏற்கின்ற உலகத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை நடாத்தி கொண்டிருக்கிறோமோ, அக்களிமாவின் பிரகாரம் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வேளையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற களிமாவை மொழிந்த நிலையில் மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள்புரிவானாக என்ற துஆவோடு இந்த ஜுமாவினுடைய பிரசங்கத்தை நான் துவக்கம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய பெரியார்களே, இறைவனுடைய பேரொருளால் அவனுடைய பேருபகாரத்தால் பாக்கியம் பொருந்திய ஜும்ஆவுடைய வேளையிலே நாமெல்லாம் இந்த இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நேற்றைய தினம் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவிகளுடைய தேர்வு முடிவுகள் வெளியாகியிருக்கிறது. இனி அடுத்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவியர்களுடைய தேர்வு முடிவுகள் இன்னும் சில நாட்களிலே அதுவும் வெளியாகக்கூடிய ஒரு சூழலில் இருந்து வருகிறது.
இந்த நேரத்தில் சமூகம் சிந்திக்க வேண்டிய சில கடப்பாடுகள் நமக்கு உண்டு. கல்வியினுடைய விஷயத்தில், அதாவது உலகம் சார்ந்திருக்கிற கல்வி ஞானத்தினுடைய அந்த தேட்டம் இந்த சமூகத்திற்கு இனியும் அதிகப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் எதிர்காலத்தில் அதிகம் தேவைப்படுவதை நாம் பார்க்கிறோம். பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, பொதுவாகவே கல்வியை குறித்து அல்லாஹ்வுடைய தூதரும் நிறைய செய்திகளை குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு ஏராளம் சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த கல்வி படிக்க வேண்டும், அந்த கல்வி படிக்க கூடாது என்று மார்க்கத்தில் சொல்லித்தரப்படவில்லை. எல்லா கல்வியும் படிக்க வேண்டும். உலக கல்வியும் படிக்க வேண்டும், மார்க்க கல்வியும் படிக்க வேண்டும், கல்வி அறிவை அதிகரித்துக் கொள்ள வேண்டும், கல்வி ஞானத்தை மெருகூட்டிக் கொள்ள வேண்டும். இதை குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏராளம் செய்திகளை நாம் பார்க்க முடியும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ் சொல்லுகிறான், வானம் பூமியையும், அதாவது இறைவன் படைத்திருப்பதிலையும், வானத்தை படைத்திருக்கிறான், பூமியை படைத்திருக்கிறான், இதிலேயும் இஃப்திலாஃபில் லைலி வன்னஹாரி, அதாவது அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், இரவு பகல் மாறி வருவதிலும், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானத்தை படைத்திருக்கிறான் அதிலும், பூமியை படைத்திருக்கிறான் அதிலும், அதே நேரத்திலே இஃப்திலாஃபில் லைலி வன்னஹாரி, அதாவது இரவு பகல் மாறி வருகிறதே அதிலேயும் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப், அதாவது அறிவுடையவர்களுக்கு நிச்சயமாக இதிலே பல அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அதாவது வானம் சார்ந்த கல்வி, பூமி சார்ந்திருக்கிற கல்வி, இரவு பகல் மாறி வருகிறது, இதை சார்ந்திருக்கிற வானிலை நாம் பார்க்கிறோம் அல்லவா. இது போன்ற இந்த நிலைகளில் அல்லாஹ் பல்வகையான அத்தாட்சிகளை வைத்திருக்கிறான். எனவே அதை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். குர்ஆன் சொல்லுகிறார், அதை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள், அதை நீங்கள் படியுங்கள். படிக்கிற பொழுதுதான் அந்த அத்தாட்சிகள் என்ன என்பதை நீங்கள் விளங்குவீர்கள் என்பது குர்ஆன் நமக்கு சொல்லுகிற பாடமாக இருக்கிறது. அப்படி என்றால் உலகம் சார்ந்திருக்கிற இந்த கல்வி சமூகத்திற்கு தேவை என்பதை அல்லாஹ் தெள்ளத் தெளிவாக குர்ஆனிலே சொல்லுகிறான். ஆக வானத்தை நாம் ஆய்வு செய்ய வேண்டும், பூமியை நாம் ஆய்வு செய்ய வேண்டும், இரவும் பகலும் மாறுகிறது அதை ஆய்வு செய்ய வேண்டும், தண்ணீரை ஆய்வு செய்ய வேண்டும், காற்றை ஆய்வு செய்ய வேண்டும், விலங்குகளை ஆய்வு செய்ய வேண்டும். இனி என்னென்ன உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் ஆய்வு செய்வதும் படிப்பதும் அதனுடைய ஞானத்தை அறிந்து கொள்வதும் எல்லா மக்களுக்கும் கடமை என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறார். இதனால தான் நமக்கெல்லாம் தெரியும், தலபுல் இல்மு ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த இல்மு, இந்த கல்வி என்று குறிப்பிடவில்லை, முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வி படிப்பது கட்டாயம் என்று சொன்னார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எண்ணியத்திற்குரியவர்களே, ஆக உலக கல்வி என்பது வேறு, மார்க்க கல்வி என்பது வேறு அல்ல. இரண்டின் மீதும் கவனம் செலுத்த வேண்டும். இரண்டும் தேவைப்படுகிறது, இரண்டும் வாழ்க்கைக்கு அவசியமாக இருக்கிறது. அதில் எந்த சோழையும் நாம் போய்விடக் கூடாது என்பதை மார்க்கம் நமக்கு அழுத்தமாகவே சொல்லித் தருகிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆனால் நம்முடைய நிலை என்ன? மார்க்க கல்வி என்று வருகிற பொழுது உலக கல்வியை விட்டுவிடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். உலக கல்வி என்று வருகிற பொழுது மார்க்க கல்வியை ஒதுக்கி வைப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆக இரண்டையும் ஒதுக்குபவர்கள் ஒன்றுக்காக வேண்டி ஒன்றை ஒதுக்குவது, அல்லது இரண்டையுமே ஒதுக்குவது, அல்லது இரண்டையும் சேர்ப்பது, ஆக எல்லா வகையிலும் இந்த சமூகத்திலே ஆட்கள் நாம் இருக்கத்தான் செய்கிறோம். ஆனால் குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்லுகிறது? அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொல்லுகிறார்கள்? இரண்டையும் படியுங்கள் என்று சொல்லுகிறார்கள், இரண்டையும் நீங்கள் விளங்குங்கள் என்று சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே,
நாம் பார்க்கிறோம். அதாவது இஸ்லாம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை போன்று உலகத்தில் எந்த மதமும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இந்த சமூகத்தில், மார்க்கத்தில், இஸ்லாத்தில் இல்முக்கு, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் இன்றைக்கு நாம் அதை விட்டுவிட்டோம். யாரோ அதை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், இஸ்லாமியர்களுடைய கல்வியினுடைய அந்த தரம் என்பதை விட கிறிஸ்துவர்கள் கல்விக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அலாதியான முக்கியத்துவம். இன்றைக்கு பாருங்களேன், எங்கேயும் போக வேண்டியதில்லை. கோவை நகரத்தில் இருக்கிற பள்ளிக்கூடங்களுடைய கணக்குகளை நீங்கள் அந்த எண்ணிக்கைகளை எடுத்தால் அதிலே கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் கிறிஸ்துவ சமூகத்தைச் சேர்ந்த சகோதரர்களாக இருக்கிறார்கள். அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இஸ்லாமியர்கள் அதிலே ஓரளவுக்கு பின்தங்கிய நிலையில் தான் இருக்கிறார்கள். ஏதோ சில வருடங்களாக ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருந்தாலும் கூட அந்த ஆர்வம் என்பது மார்க்க கல்வியும் மதரசாவையும் தூக்கி எறிந்து விட்டு கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறார். இதுதான் இன்றைக்கு சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். அதற்குண்டான சூழல் உலகத்தில் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறார். மதரசாக்களுடைய நேரங்கள் அடிபடக்கூடிய நிலையில் தான் பள்ளிக்கூடக்கூடிய நேரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறார். இதுவும் ஒரு வகையான, அதாவது இந்த சமூகத்தினுடைய நசுக்குதல் என்பதுதான் நாம் சொல்ல வேண்டும். பள்ளிக்கூடங்கள், மதரசாக்களுடைய நேரங்கள் பள்ளிக்கூடக்கூடிய நேரமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் கேரளா மாநிலத்தில் அப்படி அல்ல. நமக்கெல்லாம் தெரியும், கேரளாவிலே காலையில் 6 மணிக்கு மதரசா துவங்கினால் 9 மணி வரை மதரசா நடைபெறுகிறது. 9 மணிக்கு மேலதான் பள்ளிக்கூடங்கள் துவங்குகிறது. அதே நேரத்தில் 2:30 மணி 3 மணிக்கு பள்ளிக்கூடங்களை விட்டு விடுகிறார்கள். மாலையில மதரசாக்களுக்கு வந்து விடுகிறார்கள். இந்த அரசாங்கம், அங்கிருக்கிற இஸ்லாமிய பெருமக்கள், அங்கிருக்கிற தலைவர்கள் அந்த அரசாங்கத்தினுடைய நிலைகளில் அப்படி ஆக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இங்கு அப்படி அல்ல. யாரும் அதற்கு குரல் கொடுத்ததாகவோ கோரிக்கை வைத்ததாகவோ அதை ஒரு, அதாவது ஆட்சியாளருடைய கவனத்திற்கு கொண்டு போனதாகவோ இதுவரை தகவல் இல்லை. அதான் சூழ்நிலையாக இருந்து வருகிறார். ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாலும் கூட இந்த, அதாவது ஆட்சி தலைவருடைய கூட்டம் நடைபெறுகிற பொழுது இந்த தகவலை நான் எழுந்திருத்து பேசினேன். அவர் சொன்ன ஒரு விஷயம் அதுதான், கோவை நகரத்தில் மட்டும் செய்ய முடியாது. அவர் சொன்ன தகவல், கோவை நகரத்தில் மட்டும் மாற்றம் செய்ய முடியாது, மாநில அளவில் மாற்றம் செய்யப்பட வேண்டும். அப்ப மாநில கல்விக்குழுவுக்கு இந்த கவனத்தை நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னார். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா, ஆக மதரசாக்களுடைய நேரங்கள் பள்ளிக்கூடங்கள் நேரங்களாக மாற்றப்பட்டு விட்டார். நம்ம பார்க்கிறோம். அதனால ஏதாவது ஒன்றுக்கு தான் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு சமூகத்திற்கு இருந்து வருகிறார். ஆக கல்விக்கு என்பது இந்த சமூகம் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அதே போல பார்க்கிறோம், இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், முடிந்த அளவு கல்வியினுடைய கரையை நீங்கள் கடந்து விடுங்கள் என்று சொல்வார். அதனுடைய எல்லையை நீங்கள் பிடிக்க வேண்டும். ஏனோதானோ என்று படிப்பதல்ல, அதனுடைய எல்லையை பிடிக்க வேண்டும். பாதியிலே விட்டு விடுவதல்ல, அதனுடைய எல்லையிலே கை வைக்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு பட்டதாரிகளாக மாறுங்கள் என்பதை மார்க்கம் அன்றைக்கே நமக்கு சொல்லி இருக்கிறார். பாதியில் விட்டு செல்லுவதல்ல. கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, அடுத்து நாம் பார்க்கிறோம், நாம் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று அல்லாஹ் தெளிவாகவே சொல்லுகிறான். வானம், பூமி, காலம், பேச்சு, விலங்குகள் என அனைத்து படைப்பினங்களிலும் அல்லாஹ் அத்தாட்சியை வைத்திருக்கிறான். அதில் ஆய்வு செய்யக்கூடிய கல்விகளை நீங்கள் படியுங்கள். அதை ஆய்வு செய்யக்கூடிய கல்விகளை படித்து அதனுடைய உண்மையை வெளியிலே சொல்லுங்கள். குர்ஆன் சொல்லுகிற செய்தி, குர்ஆன் சொல்லுகிற செய்தி இது. நீங்கள் அதை என்ன செய்யணும்? உங்களுக்குள் வைத்துக் கொள்ளக்கூடாது, அதை பிறருக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறார். கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, அதே போல எல்லா வகையான சமத்துவத்தையும், எல்லா நிலைகளிலும் சமத்துவத்தை போதிக்கிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எல்லா நிலைகளிலும் ஏற்றத்தாழ்வு காட்டக்கூடாது, சமத்துவத்தோடு வாழ வேண்டும்.
சமாதானத்தோடு வாழ வேண்டும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடு இல்லை. இனத்தால் பிரிவு இல்லை, மொழியால் பிரிவு இல்லை, நிறத்தால் பிரிவு இல்லை, எல்லாம் ஒன்றுதான் என்று சமத்துவத்தை சொல்லுகிற இஸ்லாம் அதே நேரத்திலே கல்வியை சொல்லுகிற பொழுது குல் ஹல் இஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அதாவது படித்தவர்களும் படிக்காதவர்களும் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று நபியை நீங்கள் கேளுங்கள். ஒரு காலம் படிக்காதவர்கள் உயர்ந்த நிலை அல்ல, படித்தவர்கள் தான் உயர்ந்தவர்கள், படிக்காதவர்கள் அதற்கு அடுத்துதான் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறார். குர்ஆன் நமக்கு சொல்லுகிறார். எல்லா நிலையிலும் சமத்துவத்தை சொன்ன மார்க்கம் கல்வியை சொல்லுகிற பொழுது படித்தவர்கள் உயர்ந்தவர்கள், படிக்காதவர்கள் அடுத்த தரம் தான் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறார். நான் ஏற்கனவே இது உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருப்பேன். சமூகத்திலே படித்தவர்கள், இல்மிலே தேறியவர்கள் இருந்தால் அதே நேரத்தில் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் பார்க்கிறோம், குடும்பத்தில் யாராவது கல்வியிலே தேறியவர்கள் இருந்தால், படித்தவர்கள் இருந்தால், ஏதாவது ஒரு ஆலோசனை கேட்கிற பொழுது யாரிடத்தில் கேட்பார்கள்? படித்தவரிடத்திலே கேட்பார்கள், பட்டம் பெற்றவர்களிடத்திலே கேட்பார்கள். இதுதான் வழமையாக இருந்து வருகிறது. கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, நாம் எண்ணி பார்க்கிறோம். எனவேதான் படிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாகாவிட்டாலும் கூட எதிர்கால நம்முடைய சந்ததிகளை நாம் உருவாக்க வேண்டும். எதிர்கால நம்முடைய சந்ததிகளை நாம் உருவாக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் எதிர்காலம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆகிவிடும். நமக்கெல்லாம் தெரியும், இன்றைக்கு 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் பொதுத் தேர்விலே அதிகமான மக்கள் தேர்வு பெற்றிருக்கிறார்கள். அதிலும் கூட இஸ்லாமிய பெருமக்கள் ஒரு காலத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் தேர்வு வருவார்கள். நேற்றைய வந்த அந்த தகவலின் பிரகாரம் நிறைய இஸ்லாமிய பெருமக்கள் தேர்வு பெற்றிருக்கிறார்கள். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, அந்த மக்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தி இனியும் உயர்ந்த படிப்புகளுக்கு அவர்களை கொண்டு சென்று ஒவ்வொருவர்களையும் பட்டதாரிகளாக நாம் உருவாக்க வேண்டும். சோடை போய்விடக்கூடாது, அதிலே பலகீனம் நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, இது காலத்தினுடைய கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் கல்வியை குறித்து அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, கல்வியை தேடி பயணிக்கிற அந்த பயணம் இறைவனுடைய பாதையிலே அவர்கள் பயணிக்கிறார்கள் என்று எழுதப்படுகிறது என்பதாக ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை நாம் எண்ணி பார்க்கிறோம். கல்வியை தேடி புறப்படுகிற மனிதன் அவன் எதை நோக்கி பயணிக்கிறான்? இறைவனுடைய பாதையிலே பயணிக்கிறான் என்று இறை பாதைக்கு ஒப்பிட்டு மார்க்கம் சொல்லுகிறான். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, கல்வியை தேடி செல்லும் பாதை சுவனத்தினுடைய பாதை என்று சொல்லுவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், அந்த கல்வியின் மூலம் பிறர்களை நாம் நல்வழிக்கு கொண்டு வருகிறோமே, அதன் காரணமாக அந்த பாதை சொர்க்கத்தினுடைய பாதை என்று சொல்லுவார்கள். சொர்க்கத்தினுடைய பாதை நாம் எண்ணி பார்க்கிறோம். கல்விக்கு மார்க்கம் இந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலைகள் என்ன? வரலாறு பார்த்தா நமக்கு தெரியும். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ஒரே ஒரு செய்தி பல ஆயிரக்கணக்கான மைலுக்கு அப்பால் ஒரு சஹாபி, ஒரு தோழருக்கு தெரியும் என்று அபூ ஹுரைரா இருந்தால் அவங்களுக்கு தெரியுது. அபூ ஹுரைரா அவங்க யாருன்னு நமக்கு தெரியும். ஆயிரக்கணக்கான ஹதீஸுகளை இந்த சமூகத்திற்கு அர்ப்பணித்தவர்கள், சொல்லித்தந்தவர்கள். அவங்க ஒரே ஒரு செய்தி, ஒரு கல்வி ஞானம் 1000 மைல்களுக்கு அப்பால் இருக்கிற ஒருத்தருக்கு தெரியுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர் காலையில் சுபுஹ் தொழுகையை முடித்து புறப்படுகிறார். அந்த ஒரு செய்தி என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அது என்ன செய்தி, அதை கேட்டு தெரியணும்னு சொல்லி புறப்படுகிறார்கள். ஹஸரத் அபூ ஹுரைரா
பயணமாயி போய் அந்த செய்தியும் தெரிந்து வருகிறார்கள். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இது எதனால் தெரியுமா? குர்ஆனும் சொன்னது, ஹதீஸும் சொன்னது, நீங்கள் கல்வியை தேடுங்கள், கல்வியை நீங்கள் படியுங்கள், ஞானத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள், அதன் மூலம் நீங்கள் உயர்ந்த தரஜாவை பிடிப்பீர்கள் என்று சொன்னது. தேடினார் ஒரு செய்திக்காக வேண்டி பல மைல் நடந்தார். இன்றைக்கு உலகம் அவரை பேசுகிறது. அவருடைய கரங்களால் எழுதப்பட்ட ஆயிரக்கணக்கான கித்தாபுகள் இன்றைக்கும் அதாவது எழுதப்பட்டு மக்களுக்கு பிரயோஜனம் தந்து கொண்டிருக்கிறது. அவர்களால் உருவாக்கப்பட்ட பல்வேறு கித்தாபுகள் இன்றைக்கு சமூகத்திற்கு பிரயோஜனம் தந்து கொண்டிருக்கிறது. நாம் எண்ணி பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதனால தான் ஒரு செய்தியை தேடி பல மைல் நடந்திருப்பார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு உலகம் அவர்களை பேசுவதற்குண்டான காரணம் கல்வி என்பது உயர்வை தரும். எந்த ஒரு கட்டத்திலும் கல்வி ஒரு மனிதனுக்கு தாழ்வை ஏற்படுத்தாது. அதனால தான் நாம் படிக்காவிட்டாலும் கூட நம்முடைய பிள்ளைகளை பட்டதாரிகளாக நாம் உருவாக்குவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதிரத்தை நான் படிக்க விட்டாச்சு, அவன் படிக்க மாட்டேங்கிறான், சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். அதற்கு நாம் விட்டுவிடக்கூடாது. பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, அதே போல் நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு கல்விக்கு இவ்வளவு அதாவது முக்கியத்துவம் கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் இன்னைக்கு எல்லா கல்வியிலும் இந்த சமூகம் பலகீனம் அடைந்திருக்கிறது. மார்க்க கல்வியிலும் பலகீனமாகத்தான் இருக்கிறது, உலக கல்வியிலும் பலகீனமாகத்தான் இருக்கிறது. மார்க்க ஞானிகளை உருவாக்குவதிலும் இந்த சமூகம் பலகீனமாகத்தான் இருக்கிறது. அதே நேரத்தில் உலக கல்வியை படித்து பட்டதாரிகளாக உருவாக்குவதிலும் இந்த மார்க்கம் பலகீனத்தை தான் பார்த்து போய் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படி என்று சொன்னால் நம்ம பார்க்கிறோம், அதாவது படிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லையை நாம் வைத்திருக்கிறோம். படிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லையை நாம் வைத்திருக்கிறோம். அதற்கு மேலே என்ன செஞ்சுறது இல்லை, படிக்கிறது இல்லை, படிக்க வைக்கிறது இல்லை. அப்படி அல்ல, பட்டதாரிகளை நாம் உருவாக்க வேண்டும், படிக்க வைக்க வேண்டும். அதாவது பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பட்டதாரிகளாக நீங்கள் உருவாக்குங்கள். காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த மார்க்கத்தில் பலகீனம். கல்வியை பற்றியே பேசாத சமூகம் இன்றைக்கு கல்வியிலே ஓங்கி இருக்கிறது. கல்வியிலே இன்றைக்கு ஓங்கி இருக்கிறது. 3% மாநில அரசாங்கத்தால் இந்த சமூகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கூட கல்வியை படித்து பட்டதாரிகளாக, அதாவது அவர்கள் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த சமூகத்திலே விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருக்கிறார்கள். அரசியலுடைய தலையீடு இருந்தாலும் கூட நமக்கு ஒரு வருத்தம் உண்டு. பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, நீங்க பாருங்களேன், கேரளாவில் போய் எந்த துறையை சேர்ந்த ஒரு அலுவலகத்துக்கு நீங்க போங்க, மருத்துவமனை ஆகட்டும், பத்திர ஆபீஸ் ஆகட்டும், அல்லது வேறு ஏதாவது ஆர்டிஓ ஆபீஸுகள் ஆகட்டும், அரசு சார்ந்து இருக்கிற பள்ளிக்கூடங்களாகட்டும், காலேஜுகளாகட்டும், மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களாகட்டும், எந்த துறைக்கு நீங்க போய் பார்த்தாலும் இந்த சமூகத்தை சேர்ந்த ஒருவரோ இருவரோ அங்கே இருப்பார்கள். நமது பக்கத்து மாநிலம் கேரளா மாநிலத்தில் ஏதாவது ஒருவர் அங்கே இருப்பார். தோற்றத்தை பார்ப்பார்கள். முஸ்லீம் என்று தெரிந்து விட்டால் அவர்களுடைய காரியங்கள் இலகுவாக நடைபெறுவதற்கு அங்கே எல்லா வசதிகளும் இருக்கிறது. நம்ம ஊர்ல அப்படி இல்லை. நம்ம ஊர்ல அந்த ஒரு நிலை இல்லை. நீங்க எந்த அலுவலகத்துக்கு போனாலும் எங்கேயாவது பார்க்கலாம், யாராவது ஒரு ஆள் நம்மால் இருப்பான். எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்க முடியாது. அது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பலகீனமான ஒரு எண்ணம். அந்த சூழலை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் அதை இல்லாமலாக்கி எல்லா துறைகளிலும் நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற உணர்வை நாம் கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும். எக்காரணத்தை கூட இன்னைக்கு எல்லா வகையான வசதிகளும் வந்துவிட்டது. பழைய காலத்தை போன்றதல்ல. இன்னைக்கு படிப்பதற்குண்டான எல்லா முகாந்திரங்களும் இருக்கிறது. அதனால நம்முடைய பிள்ளைகளை எப்படியாவது ஏதாவது ஒரு துறையில பட்டதாரியாக நீங்க ஆக்கி விடுங்க. நம்ம ஒரு மிகப்பெரிய வியாபாரியா இருப்போம், நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனத்தை நடத்திட்டு இருக்கிறோம். அது என்னதான் படிச்சாலும் என் பையன் எங்க கூடயே இருந்துக்கிட்டும், நம்ம கூட இருந்தாலும் சரி, அவனை ஒரு பட்டதாரியாக உருவாக்குங்க. ஏதாவது ஒரு டிகிரி அவன் பிடித்து அவன் பட்டம் வாங்கி இருக்க வேண்டும். அது போன்ற ஒரு நிலையை நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குங்கள்.
நம்முடைய காலம் சென்று விட்டாலும் கூட எதிர்காலம் என்பது நம் சமூகத்துக்காக அது மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. படிப்பு இல்லாததனுடைய காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த சமூகத்தை கொட்டி கொண்டு இருக்கிறார்கள். சமூகத்தை கொட்டுவதற்குண்டான காரணம் அதுதான். படித்தவர்கள், படித்த நிலையோடு பேசக்கூடியவர்கள் இந்த சமூகத்திலே குறைவாக இருக்கிறார்கள். அதனுடைய நிலைதான் இன்றைக்கு மோசமான ஒரு சூழலை நோக்கி இந்த சமூகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போல பெண்கள் படிக்க வைக்கலாமா என்று சொன்னால் பெண்களையும் படிக்க வைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அவங்க கொஞ்சம் கல்வியில் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஹப்ஸா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஹப்ஸா உட்கார்ந்து ஏதோ எழுதுங்கம்மா, ஏதாவது படிக்குமா, நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க, எழுதிக்கிட்டே இருங்கன்னு சொல்லுவாங்க. யார்கிட்ட? தன்னுடைய மனைவி ஹப்ஸாவிடத்தில் சொல்லுவார்கள். அன்னை ஆயிஷா யார்? மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகமாக திகழ்ந்தார்கள். ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை சமூகத்திற்கு சொன்னார்கள். மிகப்பெரிய அறிவு ஞானம் உள்ளவர்களாக இருந்தார்கள். என்று சொன்னால் பெண்களும் படிக்க வைக்க வேண்டும். ஆனால் காலம் என்பது மோசமாக இருந்தாலும் கூட அதற்கென்று சில கட்டுப்பாடுகளோடு பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். கட்டுப்பாடோடு பிள்ளைகளை எப்படி கண்காணிக்க வேண்டுமோ அது போன்ற கண்காணிப்போடு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும்? ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அந்த பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். ஆண்களையும் பெண்களையும் பட்டதாரிகளாக நாம் உருவாக்க வேண்டும், படித்தவர்களாக உருவாக்க வேண்டும். 10வது படிச்சாச்சு, முடிச்சாச்சு, ஏமா எதுக்கு இருக்கு? எங்கே வேணாலும் பாத்திரங்களுக்கு தானே போகுது என் பிள்ளை. ஆரம்பத்திலே துவா செஞ்சிடுறது, ஆரம்பத்திலேயே பிள்ளைக்கு துவா செஞ்சிடுறது. என்ன படிச்சு என்ன செய்ய போகுது? பாத்திரங்களுக்கு தானே போகுது அப்படின்னு சொல்லிடுவோம். அதனால் பெற்றவங்களுடைய துவா அருமையான துவா தானே அது, பாத்திரங்களுக்கு போகுது. அதே மாதிரி கல்யாணமெல்லாம் முடிச்சு கூட மாமியார் சொல்லும், உன் மகன் பாத்திரமே கழுகுறது இல்லை வீட்டில் அப்படிங்க. ஏன்? அது பெற்றவங்க துவா செஞ்சுருக்காங்களா இல்லையா? அந்த மாதிரி வந்து சூழ்நிலை உருவாயும். அப்படி அல்ல, பாத்திரமே கழுவுவதாக இருந்தாலும் ஏன் பட்டதாரி பாத்திரம் கழுவக்கூடாதா? படிக்க வைக்க வேண்டும், பிள்ளைகளை உருவாக்குங்கள். நிச்சயமாக எதிர்காலம் சுதந்திரமாக சுபிட்சமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் அது ஒரு வித்தியாசமாக, அதில் வேற 10வதோடு நிறுத்திடுவாங்க. சரி 10வதோடு நிறுத்திட்டு சரி படிக்க வைக்கல, ஒரு ஆலிமாவாவது ஆக்கிடலாமே. ஆலிமாவா ஆக்கலாம் சொன்னால் அதையும் முழுமையாக்குறது கிடையாது. ஆலிமாவா ஆக்கலாம் சொன்னால் அதையும் முழுமையாக்குறது கிடையாது. அது ஒரு வருஷம் 2 வருஷம் ஓதிட்டு என்ன செஞ்சிருவோம்? அனுப்பிச்சு விட்டுருவோம். ஆக எந்த ஒரு துறையும் முழுமைப்படுத்துவது என்பது இந்த சமூகத்திலே கேள்விக்குறியாக இருக்கிறது, கேள்விக்குறியாக இருக்கிறது. அது மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு முன்னுதாரணமாக மாறிவிடும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதாவது இன்றைக்கு ஒரு ஆலிம் மிகப்பெரிய பட்டதாரியாக ஆக முடியும், பட்டதாரி ஆலிமாக ஆக முடியும். அது ஆண்களுக்கு வசதி இருக்கிறது, பெண்களுக்கு வசதி இருக்கிறது. அற்புதமான காலத்தில் நாம் வாழுகிறோம். அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் இப்படி இந்த பிள்ளை காலேஜுக்கு அனுப்புறதுக்கு பயமா இருக்குது. பயம்தான், பயம்தான், மறுக்கவே முடியாது. நிதர்சனமான உண்மை, நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இருந்தாலும் கூட ஒரு ஆவணைப்போடு ஒரு கட்டுக்கோப்போடு நாம் அதை படிக்க வைத்தால் நிச்சயமாக அந்த பிள்ளைகள் படிப்பார்கள். நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் விட்டுறக்கூடாது. உள்ள காலேஜுக்கு அது வாட்டுக்கு போது வருது சேவரி மாதிரி விட்டுற வேண்டியது, அப்படி விடக்கூடாது. திடீர்னு காலேஜுக்கு நம்ம போகணும். பிள்ளைகள் எப்படி இருக்கிறார் என்பதை அந்த அதாவது பள்ளிக்கூடங்களுக்கு காலேஜுகளுக்கு சென்று ஆசிரியர்களிடத்தில் விசாரிக்க வேண்டும். இது போன்ற ஒரு தொடர்பை வைத்துக் கொள்ளுகிற பொழுது நம்முடைய பிள்ளைகள் வழி தவறுவது என்பது அது கண்டிப்பாக நடக்காது. அது போன்ற ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ மதரசாவிலேயே நம்ம சொல்லுவோம், சேர்த்தும் போத ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வாங்க, பிள்ளை எப்படி ஓதுதுன்னு கேளுங்க அப்படின்னு சொன்னால் வரவே மாட்டாங்க. 7 மாதம் 8 மாதம் வந்து லீவ் எடுத்ததுக்காக வேண்டி பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்தோன்னா அப்போ தான் சொல்லுவாங்க, என் பையன் 8 மாதமாக ஓதுறான், அலீப்லேருந்து தாண்டவே இல்லை அப்படிங்குவாங்க. எப்படி தாண்டுவான்? அவன் என்ன குறை இருக்குது என்பதை ஆசிரியர்கிட்ட வந்து கேட்கணும், பேசணும், தெரியணும். தெரிந்தால்தான் பேரண்ட்ஸ் வருவாங்கங்கிறது தெரிஞ்சு உஸ்தாத்மாருக்கு ஓதி கொடுப்பாங்க. அதே நேரத்தில் பிள்ளைகளும் பயத்தோடு ஓதுவாங்க. நல்ல நிலைக்கு வருவதற்கு இந்த தொடர்பு ஒரு காரணமாக இருக்கும். நம்ம யாருமே அதை அதிகமாக செய்ய மாட்டோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்றைக்கு உலகத்தில் எல்லா வசதிகளும் வந்துவிட்டார். ஆலிமாக்களாக உருவாக்குங்கள்.
ஆலிம்களாக உருவாக்குங்கள். நமக்கெல்லாம் தெரியும், இன்றைக்கு தமிழகத்திலும் கூட ஒரு ஆலிமாக இருக்கக்கூடியவர் மிகப்பெரிய, அதாவது டாக்டராக உருவாகியிருக்கிறார், இன்ஜினியராக உருவாகியிருக்கிறார், அதே போல வக்கீல்களாக, அட்வொகேட்டுகளாக உருவாகியிருக்கிறார். எத்தனை பேர்கள் பட்டதாரிகளாக இன்றைக்கு இருக்கிறார்கள், இருக்கத்தான் செய்கிறார்கள். அதனால பிள்ளைகளை ஏதாவது ஒரு துறையில் படிக்க வைங்க, படிக்க வைக்காம விட்டுறாதீங்க. இன்னொரு விஷயம் கூட உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துவேன். அதாவது வசதி வாய்ப்புகள் நம்மிடத்தில் யாரிடத்திலாவது இருந்தால், வசதி வாய்ப்புகள் இருந்தால் வசதியற்ற பிள்ளைகள் இருப்பார்கள். வசதியின் காரணமாக படிக்க வைக்க முடியாமல் இருப்பாங்க. ஃபீஸ் கட்ட முடியல, மாதம் பணம் செலுத்த முடியல, அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருப்பாங்க. யார்கிட்டையும் விளம்பரம் பண்ணாதீங்க. யாராவது ஒவ்வொருவர்களும் ஏதாவது ஒரு பிள்ளைகளோ 2 பிள்ளைகளோ நீங்கள் தத்தெடுத்துருங்க. தத்தெடுத்துங்க, வீட்டில் வச்சு வளர்த்து சொல்ல, கல்விக்காக வேண்டி தத்தெடுத்துருங்க. எடுத்து அந்த பிள்ளைகளுடைய ஃபீஸுகளை வசதி இருந்துச்சுன்னு அவங்களுக்கு எத்தனையோ அனாச்சாரத்துக்கு நம்ம செலவு செய்யணுமா இல்லையா? அனாச்சாரத்துக்கு எவ்வளவு செலவாகுது, சுபஹானல்லாஹ். கொஞ்சம் கொஞ்சமாக அனாச்சாரங்களுக்கு செலவழிக்கப்படுகிறார். எவ்வளவு செலவு இந்த சமூகத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். சாதாரண ஒரு கல்யாணத்தை நம்ம முடிக்கிறதுக்கு நம்ம அளவுக்கு தாக்கத்து இருக்கிற அளவுக்கு கல்யாணம் முடிச்சு என்ன செய்யலாம், அந்த காரியத்தை முடிக்க முடியும். ஆனால் 5 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா மண்டபங்களை எடுத்து என்ன செய்யறோம், கல்யாணத்தை பண்ணுறோம். வீடியோக்கள், டிவிகள், சும்மா சுபஹானல்லாஹ். மண்டபத்துக்குள்ள நுழையிறது உள்ளே போயிட்டு வெளியில் வரைக்கும் ஃப்ளைட் பறந்துக்கிட்டே இருக்கும். அப்படிதானே அப்துல்லா? ஃப்ளைட் பறந்துகிட்டே இருக்குன்னா புள்ளி விவரமாக எடுக்கிறது. அட முசீபத்து. அந்த காசை ஏதாவது ஒரு கல்விக்கு செலவு செய்யும், ஏதாவது ஒரு குழந்தைய தத்தெடு. நீ படிக்க வைக்க முடியலங்கிற ஏக்கத்தில் போய் வாசப்படியில் போய் நிற்பாங்க, கண்டுக்கவே மாட்டான். எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய விஷயம் தெரியுமா? ஆனால் அவர் நினைத்தால், அதாவது ஒரு பிள்ளைகளை 10 பேர்த்து படிக்க வைக்க முடியும். ஆனால் அனாச்சாரங்களுக்கு செலவழிப்பது என்பது சாமானியமான செலவழியும் அல்ல. இந்த சமூகம் அனாச்சாரங்களுக்கு அதிகம் செலவழிக்கிறது. நேற்று +2 ரிசல்ட் வந்திருக்கு. அதில் சில செய்திகள் வர்றதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் அதிகமான மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். அவங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு தடையாக இருக்கிறது பொருளாதாரம். இதில் இன்னொரு விஷயம் கூட நாம் சொல்லுவோம். நம்முடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் யாராவது ஸ்தாபனம் நடத்தினால், வசதி படைத்தவர்களிடத்தில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் காசு வாங்கிக்க, நம்ம வேண்டாம் சொல்லலை. ஸ்தாபனத்தை காசு இருந்தால் தான் நடத்த முடியும், இல்லை நடத்த முடியாது. நமக்கு அது தெரியும். ஒரு ஸ்தாபனத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரம் இருந்தால் தான் ஸ்தாபனத்தை நடத்த முடியும். அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டியது, அதிகாரிகளுக்கு செலுத்த வேண்டியது எல்லாம் இருக்கும். நம்ம என்ன சொல்றதுன்னா, ஏழைகளுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏழைகளுக்கு அந்த பள்ளிக்கூடங்களில் வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு, அதாவது வாங்கக்கூடிய அந்த ஃபீஸுகளை எல்லாம் குறைத்து, வசதி படைத்தவங்களை 10 சேர்த்து சொல்லி வாங்குங்க, தப்பு இல்லை. எங்க இந்த பள்ளிக்கூடத்தில் ஏழைகளுக்கு நாங்கள் ஃபீஸ் வாங்குறது இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு வசதி தந்திருக்கான், நீங்கள் அந்த குழந்தைக்கு பாதி சேர்த்து கொடுங்க, கேட்டு வாங்குங்கள். பள்ளிக்கூடங்களும் அதில் விழிப்புணர்வு வர வேண்டும். வசதி படைத்தவர்களும் விழிப்புணர்வு அடைந்தால் இந்த சமூகத்தில் நிறைய பட்டதாரிகளை நாம் உருவாக்க முடியும், படித்தவர்களை நாம் உருவாக்க முடியும். 1000 ரூபா நான் கல்விக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி மட்டும் வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டிடக்கூடாது. நான் கல்விக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மட்டும் ஊரெல்லாம் பீத்திட்டு நடக்கிறது. இப்போ பீத்துறது கொஞ்சம் ஓவராயிருக்கு. ஏதாவது 2 மக்களுக்கு 10 ரூபா புத்தகத்தை கையில் கொடுத்து போட்டு வால் போஸ்ட் அடித்து ஒட்டி விட்டுது. இது யாரு கேவலம்? அந்த பிள்ளைகளுடைய ஃபோட்டோவோட வெளியில் வருத எவ்வளோ மன வேதனை. ஓ முள்ள போட்டோ அடுத்த விட்டு போய் பள்ளிக்காக வேண்டி கையேந்தி நிற்கிற போட்டோவை நம்ம போட்டோ ஏற்றுக்குமா? நம்ம இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு நடந்த நிகழ்வு நாளைக்கு நமக்கு வராதுங்கிறது என்ன நிச்சயம்? தயவு செய்து பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, இந்த செய்திகளை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொல்லுங்கள். இந்த கல்விக்காக வேண்டி என் பிள்ளைக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்டு வந்தா அதை போட்டோ கொடுத்து போட்டு ஏதாவது 1000 ரூபா கொடுத்து போட்டு அதை போட்டோ பிடிச்சி போட்டுறாங்க. தயவு செய்து அந்த வேலையை யாரும் செஞ்சிடக்கூடாது. ரொம்ப மனவேதனையான விஷயம் அது. அதே போல திருமண உதவி கொடுக்குறோன்னு சொல்லி போட்டு அந்த தாயை கொண்டு வந்து பிள்ளையை பத்ததுக்காக வேண்டி அதை வாங்குற மாதிரி இதில் மூஞ்சி வேற ஏதாவது பூவை போட்டு மறைச்சி வச்சு போட்டு கொடுக்குறது. இவர் மூஞ்சி நல்லா பழிச்சுன்னு தெரியும். எதுக்கு இந்த வேஷமெல்லாம்? எதுக்கு? உதவி செய்வதை இப்படி சொல்லுவதற்குண்டான சூழ்நிலை. உங்களுடைய சாதனைகளை போடுங்க, தப்பில்லை. உங்களுடைய நிகழ்வுகளை நீங்கள் போடுங்க, தப்பில்லை. இது போன்ற உதவிகள் என்பது கபருக்கு வரக்கூடிய நன்மை, சொர்க்கத்திற்கு வருகிற நன்மை, மறுமைக்கு வருகிற நன்மை. அதை விளம்பரம் தேடி நன்மையை அழித்து விடக்கூடாது.
அதனால தான் பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, எல்லா இடத்திலும் நம்ம சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, இந்த மார்க்கம் என்பது கல்விக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்த மார்க்கம். அதனால தான் கலீஃபா ஹாரூன் ரஷீதினுடைய காலத்தில் அவர் சொல்லுவார், யாரெல்லாம் அதிகமாக நீங்கள் புத்தகம் எழுதுறீங்களே, புத்தகம் எழுதுங்க, எழுதிட்டு அந்த புத்தகங்களை என்ன செய்யுங்க, வெயிட் பாருங்க, எவ்வளோ வெயிட் இருக்குது, அந்த வெயிட்டுக்கு நான் தங்கம் தரேன்னு சொல்லி தங்கம் கொடுத்தாங்களாமா ஹாரூன் ரஷீத். ஏன்? அந்த புத்தகங்கள் மக்களுக்கு மத்தியிலே போக வேண்டும், கல்வியினுடைய விஷயத்தில் மக்கள் மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மன்னர் போட்ட உத்தரவு இது. இன்னொரு விஷயம் கூட தெரியுமா உங்களுக்கு? உலகத்திலேயே முதல் பல்கலைக்கழகம் எது தெரியுமா? உலகத்தில் முதல் பல்கலைக்கழகம் எதுன்னு கேட்டீங்கன்னா, கெய்ரோவில் இருக்கிற, அதாவது ஜாமியா அல் அஸ்கர், அதுதான் உலகத்திலேயே முதல் பல்கலைக்கழகம், இஸ்லாமியர்களால் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம். அதற்கு பிறகு இன்றைக்கு பல பல்கலைக்கழகம் வந்திருக்கிறது. அவர்கள் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் உயர்ந்து விட்டார்கள். முதல் பல்கலைக்கழகத்தை துவங்கிய சமூகம் இன்றைக்கு கல்வியில் பின்தங்கி இருக்கிறது. இந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள நான் போயிட்டு வந்தேன். சுபஹானல்லாஹ். சொல்லுவாங்களா இல்லையா, பார்ப்பதற்கு பல கண்ணு வேணும்னு சொல்லுவாங்களா இல்லையா? எகிப்தினுடைய பயணத்தில் அந்த கைரோவுக்கு போய் அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே போனோம். சாமானியமான முறையில் போக முடியாது. அந்த நேரத்தில் சிலருடைய ஒத்துழைப்பால் உள்ளே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு தந்தான். சொல்லும், உண்மையிலே சொல்ல போனால் அந்த உள்ளே போகிறதுக்கு அல்லாஹ் பாக்கியத்தை கொடுக்கணும் தான் சொல்லணும். இஸ்லாமியர்களுடைய அந்த கல்வியினுடைய முழு சொத்தே அதுக்குள்ளே தான் இருக்குது. எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா புத்தகங்களும், எல்லா அரபிக் கிரந்தங்களும் அதில் தேங்கி கிடக்கிறது. வாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, உலகத்தில் இருக்கிற பல நாட்டு மக்களும் வந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு சந்தோஷமான செய்தி என்ன கேட்டிங்கன்னா, கேரளாவை சேர்ந்த இளைஞர்கள் அதிகமாக அங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் கேரளாவில் இருக்கிற மாணவர்கள் அதிகமாக அங்கே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இன்ஷா அல்லாஹ் போக வேண்டும், அங்கு படிக்க வேண்டும், அப்படிப்பட்ட பட்டதாரிகள் நாம் உருவாக்க வேண்டும். எனவேதான் முதல் பல்கலைக்கழகத்தை தொடங்கிய மார்க்கம் அதே கல்வியிலே பின்தங்கி இருக்கிறது. அதற்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டியவர்கள் 15 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கிய பல்கலைக்கழகங்களுடைய சமூகங்கள் இன்றைக்கு கல்வியிலே மேலோங்கி இருக்கிறது என்று சொன்னால் நாம் எண்ணி பார்க்கிறோம். சோடை போய்விடக்கூடாது. பாசத்திற்குரிய பெருமக்களே, பிள்ளைகளை படிக்க வையுங்கள், பட்டதாரிகளாக உருவாக்குங்கள். ஊர் சுத்துவதற்கு நீங்கள் விடாதீர்கள், உங்களுடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கெல்லாம் ஒரு அச்சம் உண்டு. அதாவது கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் தப்பான வழிகளை போய் கொண்டிருக்கிறார்கள், போதைக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் சொல்லுவோம். யாராவது விரல் விட்டு எண்ணக்கூடிய அந்த தவறுகளை செய்யலாம். அதற்காக வேண்டி ஒட்டுமொத்தமாக அதை நாம் குறை சொல்லிவிட்டு நம்முடைய வளர்ச்சியை நாம் குறைத்து விடக்கூடாது. நம்முடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய நாம் வளர்த்தெடுத்த பிள்ளை அது நம்முடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் என்று சொல்லுகிற நல்ல நம்பிக்கையினுடைய அடிப்படையில் பிள்ளைகளை படிக்க வையுங்கள், உருவாக்குங்கள். நிச்சயமா அல்லாஹ் பரக்கத்து செய்வான். கெட்ட எண்ணம் என்பது நமக்கு வேண்டாம், தாழ்மையான எண்ணம் என்பது நமக்கு வேண்டாம். அதாவது 12ஆம் வகுப்பினுடைய தேர்வு முடிவுகள் வந்துவிட்டது, அப்படியே பிள்ளைகளை முடித்து விடாதீர்கள், படிப்பை தடை செய்து விடாதீர்கள், படிக்க வையுங்கள். அரபிக் கல்லூரியில் சேர்த்தினாலும் கூட, ஆலிமா வகுப்புக்கு சேர்த்தினாலும் கூட நீங்கள் என்ன செய்யலாம், பிள்ளைகளை அதற்கு மேல் உண்டான படிப்புகளை நீங்கள் படிக்க வைக்க முடியும். அதற்குண்டான வசதிகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறது. அதே போன்றுதான் ஆண் மக்களையும் ஏதாவது வேலைக்கு அனுப்பிச்சு விட்டுறாதீங்க. நம்ம ஆளு ஒரு தப்பு செய்வாங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் காலேஜுக்கு போய்ட்டு சாயந்தரத்துக்கு மேலே என்ன செய்யறது, ஒரு 3 மணி நேரத்துக்கு ஏதாவது வேலைக்கு போட்டோம். அங்கே போய் காசை எண்ணோடனே மனசு மாறிடும், படிக்க போக மாட்டான். காசை பார்த்தோன்னே மனசு மாறிடுவான். இதுதான் தப்புக்கு வழிவகுப்பது. எனவே அதையெல்லாம் முடித்து மக்களை படிக்க வைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். வசதி வாய்ப்பு உள்ளவர்கள், வசதி அற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். புத்தகங்களை வாங்கி கொடுங்கள், படிப்பதற்கு ஃபீஸுகளை கட்டுங்க, எல்லாம் ஒத்துழைப்பு கொடுங்க. அதே நேரத்தில் ஏழைகள், அதாவது எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கிறது, படிக்கிறதுக்கு மட்டும் காசு இல்லைன்னு வரக்கூடாது. ஆக உங்களுடைய அனாச்சார செலவுகளை எல்லாம் விட்டு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து, காரணம் கல்விக்கு புத்தகம் வாங்கி கொடுப்பது, குரானுக்கு கிதாபு, அதாவது குரான் வாங்கி கொடுப்பது, கிதாபுகள் வாங்கி கொடுப்பது, மதரசாக்களுக்கு செலவழிப்பது சதக்கத்துல் ஜாரியா. மரணித்தாலும் அந்த நன்மை வந்து கொண்டே இருக்கும். கியாமத்தினால் வரை வரும். சொர்க்கத்தில் கொண்டே நம்மளை உட்கார வைக்கிறதுக்கு அந்த நன்மை வரும். அதனால இதை நீ என்ன செய்யணும், விளம்பரப்படுத்தாமல் அதை என்ன செய்யுங்க, மக்களுக்கு மத்தியில் கொடுத்து துவாவை பெற்று நம்முடைய பிள்ளைகளை எதிர்கால வாழ்க்கையை நாம் சிறப்பாக்குவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பு, நல்ல நசீபும் அல்லாஹ் நம் அத்தனை பேர்களுக்கு வழங்கி அருள்புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله العظيم القدرة والشان، شديد البطش والبرهان، حافظ الدين والقرآن، ما شاء الله كان، وما لم يشأ لم يكن، لا حول ولا قوة إلا